வெல்கம் டு தனு குக்கிங். வாங்க, இன்னைக்கு ஒரு தக்காளி சாதம் தான் செய்ய போகிறேன் மதியானம் சாப்பாட்டுக்கு. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். இதுக்கு பட்டை கிராம்பு சோம்பு ஒரு ஏலக்காய் எல்லாமே போட்டிருக்கேன். கல்பாசி எல்லாமே போட்டிருக்கேன். அது வெங்காயம் போட்டுக்குவோம். இதோட ஒரு 4 பச்சை மிளகா போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூனு இதால் ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு போட்டுக்குவோம். போட்டு ஒரு அடி அடித்து வச்சுருக்கேன். அதோட இதை சேர்த்துக்குவோம். போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி வச்சிடலாம். கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்குவோம். இவ்வளவுக்கு பச்சை கொத்தமல்லியும் புதினாவும் ஆஞ்சி வச்சுருக்கேன். அதையும் இதோட போட்டுக்குவோம். கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்குவோம். போதும். இதிலே போட்டுடலாம். நான் 2 டம்ளர் வச்சுருக்கேன். நீங்கள் எந்த பாத்திரத்தில் டம்ளரோ கப்போ எதால் வைக்கிறீங்களோ 1க்கு 2 வச்சா போதும். கரெக்டான அளவாக இருக்கும். 2 விசில் வச்சா போதும். ஆசீர்வாத அரிசி அவ்வளோதான். 2 பரட்டி விட்டு குக்கருக்கு மாற்றிடுவோம். இந்த வந்துட்டு டம்ளரால் தான் 2 டம்ளர் அரிசி வச்சுருக்கேன். இதுக்கு 4 டம்ளர் தண்ணி வைக்க போகிறேன். கரெக்டான அளவாக இருக்கும். 2 விசில் வைங்க, கரெக்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு. தக்காளி சாதம் ரெடி ஆகிட்டு பாருங்க, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். தக்காளி சாதம் சூப்பராக இருக்குது. கொஞ்சோண்டு நெய் கலந்து ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு கிளறி விட்டு சாப்பிட்றலாம். பாருங்க சாதம் எப்படி பளபளன்னு வந்துருக்கு பாருங்க. சூப்பராக இருக்குது சாதம். ரெடி ஆகிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா ஒரு லைக் பண்ணுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.